நடிகர் ரகுவரன் 90களின் காலகட்டத்தில் மிரட்டலான வில்லனாக இருந்து வந்தார். 90களில் ரகுவரனை திரையில் பார்த்து பயந்த ரசிகர்கள் அதிகம். இப்போதுள்ள தலைமுறையினர் அவரின் நடிப்பை தெரிந்து கொள்ள கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த 4 படத்தையும் பார்த்து விடுங்கள். அப்போதுதான் இப்படி ஒரு மகா கலைஞன் தமிழ் சினிமாவில் வாழ்ந்தது எல்லோருக்கும் தெரியும். புரியாத புதிர் ஐ நோ என்ற ஒற்றை வார்த்தையை வைத்து ஒரு படம் முழுக்க மிரட்ட முடியும் என்றால் அது ரகுவரனுக்குத்தான் சாத்தியம். ரகுவரனின் நடிப்பை பார்த்து பயந்துவிட்டதாக புரியாத புதிர் படத்தின் இயக்குனர் KS ரவிக்குமார் பேசியிருக்கிறார். இயக்குனர் SP முத்துராமன் இயக்கத்தில் 1990ஆம் வருடம் வெளியான படம்தான் தியாகு. இந்த படத்தில் ரகுவரன் மது பழக்கம் அதிகம் கொண்ட நபராக நடித்திருப்பார். தியாகு கேரக்டரில் உண்மையாகவே வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக ரகுவரன் அதிகம் குடித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ரஜினிகாந்தின் சினிமா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படம்தான் பாட்ஷா. இந்த படத்தின் வில்லன் கேரக்டர் மார்க் ஆண்டனி இல்லை என்றால் பாட்ஷா கண்டிப்பாக கிடையாது. சம்சாரம் அது மின்சாரம் இப்படத்தில் சிதம்பரம் கேரக்டரை வில்லன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. தன்னலம் மட்டுமே பார்க்கும் மூத்த பிள்ளை 400 ரூபாய்க்காக அப்பாவிடம் சண்டை போட்டு வீட்டுக்கு நடுவே கோடு போட வைக்கும் காட்சியிலும் செலவை சமாளிக்க முடியாமல் அப்பா காலில் வந்து விழும் காட்சியிலும் ரசிக்க வைத்திருப்பார்.